சனி தசையானது ரிஷபம் மற்றும் துலா லக்கணங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய திசையாக இருந்தாலும் அவை இயற்கை பாவக்கிரகம் அப்படிங்கிற வகையில் நேரடியாக மகர கும்ப வீடுகளில் ஆட்சி பெற்று இருப்பதை விட அந்த லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்று திசை நடத்துகிறப்ப மிகுந்த யோகங்களை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அல்லது 12ஆம் இடங்களில் மறைந்து இயற்கை சுபக்கிரகமான குரு பகவானால் பார்க்கப்பட்ட நிலைகளில் அது இருந்தால் நிச்சயமாக அந்த திசை ரிஷப லக்கணத்திற்கும் துலா லக்கணத்திற்கும் மிகுந்த யோகத்தை தரக்கூடிய நிலைகள் இருக்கும். இதற்கு மாறாக என்னதான் ரிஷப துலா லக்கணத்துக்கு சனி யோக திசையாக இருந்தாலும் அவை ராகுவோடு நெருக்கமாக இணைந்து அல்லது சனி செவ்வாயால் பார்க்கப்படக்கூடிய நிலைகளில் இருந்தால் வேறு எந்த விதமான சுபத்தன்மை அடையாத நிலைகளில் அந்த சனி தசை யோக திசையாக இருந்தாலும் யோக பங்கம் ஏற்பட்டு மிகுந்த யோகத்தை தராத நிலைக்கு போய்விடும்.